ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம 10 யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் மோஸ்ட்லி நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். இன்னர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி தெரிஞ்சவங்க இன்னொரு வாட்டி நம்ம வீடியோ மூலியமாக ரீகால் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 1, தக்காளி பார்த்திங்கன்னா இந்த சீசனுக்கு சீக்கிரமாக வந்து அழுகி போயிடும். ஒரு சிலர் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம், ஒரு சிலர் வந்துட்டு வெளியவே வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வெளியே ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா தக்காளி பார்த்திங்கன்னா நேராக வைக்காமல் இந்த மாதிரி தலைகீழாக திருப்பி காற்று படாத மாதிரி வச்சோம் அப்படின்னா தக்காளி கொஞ்சம் நாளைக்கு நல்லாயிருக்கும், சீக்கிரமாக அழுகி போகாமல் இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 2, லெமன் வீட்டில் நிறையா வாங்கி வச்சுருப்போம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப காஞ்சு போயிடும். இந்த மாதிரி காஞ்சு போயிடுச்சு அப்படின்னாலே ஒரு சிலர் டக்குன்னு தூக்கி போட்டுருவாங்க. இந்த மாதிரி காஞ்சு போயிடுச்சு அப்படின்னா இனிமேல் தூக்கி போடாதீங்க. காஞ்சு போன லெமனை இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சூடாக இருக்க சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் போட்டு வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஹார்டாக இருந்த லெமன் பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் பிழிஞ்சிக்கலாம். ஸோ இனிமேல் லெமன் காஞ்சு போயிடுச்சுன்னா வேஸ்ட்டுன்னு நினச்சி தூக்கி போடாமல் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். முன்னாடி ஹார்டாக இருந்த லெமன் இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் ஆகிடுச்சுன்னு. நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 3, ஒரு சில வீட்டில் வெங்காயம் தக்காளிலாம் போய் கிச்சன் சிங்க் அடைச்சிக்கும். அப்போ ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா அது கூட நல்லா சூடாக இருக்க சுடு தண்ணி சேர்த்திங்கன்னா அடைப்பு ஏதாவது இருந்ததுன்னா உடனே கிளியர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 4, எல்லார் வீட்லேயுமே அரிசி மட்டும் எப்போவுமே பல்காக தான் வாங்கி வச்சுருப்போம். அரிசி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வண்டு வந்து நிறையா வந்துடும். இந்த மாதிரி அரிசி எவ்வளோ நாள் ஆனாலும் வண்டு வராமல் இருக்கிறதுக்கு பேக் பிரிக்கும் போதே அதில் 2 வரமிளகா மட்டும் போட்டு இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலும் பூச்சி பிடிக்காமல் இருக்கும். ஆல்ரெடி வண்டு இருக்க அரிசிக்கு இந்த மெத்தட் சூட் ஆகாது. நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 5, புளியுமே வீட்டில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பல்காக தான் வந்து வாங்கி வச்சுருப்போம். கொஞ்ச நாள் யூஸ் பண்ணியிருப்போம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் புளி இருக்க ஜாடியை ஓப்பன் பண்ணாலே உள்ளேருந்து ஒரு குட்டியாக பூச்சி வந்து பறந்து வரும். அந்த மாதிரி பூச்சிலாம் பிடிக்காமல் இருக்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து கலந்து வச்சு நல்லா இந்த மாதிரி புளி இருக்க ஜாடியை குலுக்கி விட்டுட்டு வச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி பூச்சிலாம் பிடிக்காமல் இருக்கும். டிப் நம்பர் 6, வீட்டில் இந்த பருப்பு வகையெல்லாம் வச்சுருப்போம், அப்புறம் இந்த பயறு வகையெல்லாம் வச்சுருப்போம். இதுவுமே கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வண்டு வந்துடும். இந்த மாதிரி வண்டு வராமல் இருக்கிறதுக்கு பருப்பு பயறு இதுக்குள்ளேயுமே ஒரு வரமிளகா இந்த மாதிரி உள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அதுவுமே வந்து வண்டு வராமல் இருக்கும். இந்த மெத்தடையுமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 7, வீட்டில் மல்லிப்பொடி மிளகா பொடி அதெல்லாம் வந்து பல்காக தான் அரைச்சி வச்சுருப்போம். இந்த மாதிரி எந்த வகையான பொடியாக இருந்தாலுமே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த நூல் விட்ட மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறது இந்த மாதிரி எந்த வகையான பொடியாக இருந்தாலும் அதில் ஒரு ஸ்பூன் தூள் உப்பு இருக்குல்ல அதை சேர்த்து நல்லா கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கும். அதாவது அந்த கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த நூலாக வந்துடும். அந்த மாதிரி வராமல் இருக்கும். இது மிளகா பொடிக்கு மட்டும் இல்லை, வீட்டில் எந்த வகையான பொடி மல்லிப்பொடி மிளகா பொடி கரம் மசாலா இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே அதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 8, வீட்டில் புளிச்ச தயிர் ஏதாவது இருந்ததுன்னா அதை என்ன பண்ணுவோன்னா உடனே நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம். இனிமேல் அதை செய்யாதீங்க. இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்கின தயிராக இருந்தாலும் சரி, வீட்டில் உரை ஊற்றின தயிராக இருந்தாலும் எந்த தயிராக இருந்தாலும் புளிச்சதுக்கப்புறமா அதை தூக்கி போடாதீங்க. இதை நம்ம கேஸ் ஸ்டவோட பர்னர் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி புளிச்ச தயிரை பர்னரில் நல்லா சேர்த்துட்டு ஒரு ப்ரஷ் அப்படி இல்லாட்டி நம்ம நார்மலாக ஸ்க்ரப் யூஸ் பண்ணுவோம்ல அதை வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா உள்ள அடைப்பு அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே கிளியர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் புளிச்ச தயிரை வீணாக்காமல் இந்த மெத்தடையும் யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 9, வீட்டில் இந்த சர்க்கரையை எங்கே வச்சாலும் சரி எப்படியாவது எறும்பு வந்துடும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்போ அதுக்குள்ளே 2 கிராம்பு போட்டு வைங்க. இந்த மாதிரி 2 கிராம்பு போட்டு வைக்கும் போது சர்க்கரைக்கு எறும்பே வராது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப் நம்பர் 10, டீ டெய்லி போடும்போது இஞ்சி ஏலக்காய் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் சரி டெய்லி தட்டி போட்டுகிட்டே இருப்போம். ஒரு சில டைம் ஏலக்காய் தட்டும்போது அதில் இருக்க தொலியை மட்டும் தூக்கி போட்டுருவோம். இனிமேல் அந்த மாதிரி பண்ணாமல் மேலே இருக்க தொலியை மட்டும் 2-3 எடுத்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற டீ தூளோட கலந்து வச்சிட்டிங்க அப்படின்னா டீ போடும்போது நல்லா வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ எல்லா டிப்புமே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.